49th எபிசோட வந்து ஃபிலியல் பெட்ரயல்னு டைட்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிசப்ஷனிஸ்ட் பிரியா வந்து போயிட்டு ஏதோ ரூம லாக் பண்ற மாரியும், உள்ள யாரோ உட்காந்துட்டு தட்டுற மாரி தான் இந்த எபிசோட பிகின் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே நெடுமாறன் வந்து ஐஷுவ செம்மையா திட்டுறாரு. ஏன்னா அவங்க பாட்டு பாடுனத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அத பத்தி அவர் கன்ஃபரண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீயும் உங்க அக்கா மாரின்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஸோ இனிமே நான் உங்கள நம்புற மாரி இல்லன்ற மாரி பயங்கரமா திட்டுறாரு. இத கேட்டு ஐஷு வந்து செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நர்ஸ் வந்து நெடுமாறனோட பிபி தான் செக் பண்ணிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அவங்க கிட்ட இவர் வந்து ரொம்பவே ரூடா இருக்காரு. அவங்க கைய லூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா, இவர் டைட் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க ரொம்பவே கடுப்பாகுறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, "உங்க பிபி ரொம்ப ஷூட் அப் ஆயிருக்கு. தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஆல்கோகால் யூஸ் பண்ணாதீங்கன்ற" மாரி சொல்றாங்க. அப்போ ஐஷு வராங்க. ஐஷு வரத மொறச்சு மொறச்சு பார்க்குறாரு. ஐஷு கிட்டயே அந்த நர்ஸ் வந்து, "நீங்க தான் உங்க அப்பாவ பார்த்துக்கணுன்ற" மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இத கேட்டு ஐஷு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கில்ட்டியா இருக்காங்க. நம்மளால தான் அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாரி ஃபீல் பண்றாங்க. அடுத்து வெற்றியோட பேண்ட்ரிக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க வந்து பிரெட் ஆம்லெட்டும், ஏபிசி ஜூஸும் கேட்குறாங்க. வெற்றியும் வேக வேகமா போட்டு குடுக்குறாரு. அவரு சாப்பிட்டு ஒரு கேவலமான ரியாக்ஷன் குடுக்குறாரு. அப்போ பாண்டிக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. என்னடா இவன் இப்படி ரியாக்ஷன் குடுக்குறான்னு. அடுத்து அவரு சாப்பிட்டு போயிட்டு பேண்ட்ரிக்குள்ள போறாரு. அப்போ வெற்றி வந்து முழிக்கிறாரு. என்ன பேண்ட்ரிக்குள்ள வந்திருக்காருன்னு. அப்போ அவரு சொல்றாரு, "நான் தான் இந்த பேண்ட்ரிக்கு வந்த புது அசிஸ்டன்ட்ன்னு" சொல்றாரு. வெற்றி வந்து கடுப்பாயிடுறாரு. அப்போ அவரு சொல்றாரு, "இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் கெஸ்ட்டா இருக்க முடியும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்து அவர் வந்து, "என்ன நீங்க என் பேர் கேட்கலையேன்னு" சொல்றாங்க. வெற்றி சொல்றாரு, "உன் வேல தான் உன் பேர் சொல்லணும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்து பாண்டி கிட்ட சொல்றாரு, "எப்படி உன் டயலாக்க யார்கிட்டடா போடலான்னு இருந்தேன், இப்படி போட்டேன் பாத்தியா" அப்படின்ற மாரி வெற்றி சொல்றாரு. அப்போ கரெக்ட்டா விக்கி வராரு. அதான் நம்ம வெற்றி ஜாலியா இருந்தாலே அவருக்கு பிடிக்காதுல்ல. கரெக்ட்டா விக்கி வராரு. விக்கி வந்துட்டு, "என்ன மாஸ்டர் என்ன டீ இருக்குன்னு" கேட்குறாரு. நக்கலா பேசுறாரு. "நீ ஒரு பெரிய டீ மாஸ்டரா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போதான் நீ பண்ண வேலைக்கெல்லாம் கரெக்ட்டான வேல குடுத்துருக்காங்கன்ற" மாரி பேசுறாரு. இது புரியாம நம்ம புது அசிஸ்டன்ட் வேற, "யாருங்க இவரு இப்படி மோட்டிவேட் பண்றாரு? எனக்கெல்லாம் இப்படி ஒரு மோட்டிவேட்டர் இருந்திருந்தா நான் கூரைய பிடிச்சுட்டு எங்கேயோ போயிருப்பேன்ற" மாரி பேசுறாரு. வெற்றி வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு, "ஃபர்ஸ்ட் போய் யூனிஃபார்ம போடுன்னு" வெரட்டி விட்டுர்றாரு. இப்போ நெடுமாறன தான் காட்டுறாங்க. செஃப் நெடுமாறன் வந்து ரொம்பவே கோவமா இருக்காரு. ஏன்னா ஐஷுவும் இவர ஏமாத்திட்டாங்கன்றதால. அவருக்கு வந்து சமைக்கவே வரமாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் வைக்கிறாரு. ஏதோ மீட் போடுறாரு. ட்ரை பண்றாரா, அது நல்லா இல்ல. திருப்பி அத கொட்டிர்றாரு. அந்த மாரி ஒரு 3 வாட்டி ரிப்பீட்டடா ட்ரை பண்றாரு. அவரு பழைய மாரி இல்லன்ற மாரியே அவரு ஃபீல் பண்றாரு. இத பார்த்துட்டு இருந்த வேணி வந்து ஐஷு கிட்ட பேசுறாங்க. "என்ன ஆச்சு செஃப்க்கு இப்படி பிஹேவ் பண்றாரு? உன் மூஞ்சும் சரியில்ல. மரியாதையா சொல்லுன்ற" மாரி கேட்குறாங்க. அப்ப ஐஷு வந்து அவங்க கிட்ட எல்லாமே சொல்றாங்க. அவங்க பாட்டு பாடி மாட்டுனது எல்லாமே சொல்றாங்க. இதனால எங்க அப்பா ஹெல்த்தும் வொர்ஸ் ஆயிட்டே போகுதுன்ற மாரி சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு வேணி வந்து யார் போய் சொல்லியிருப்பா தெரியலையேன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அடுத்து கேன்டீன்ல நம்ம ரிசப்ஷனிஸ்ட் பிரியா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேரலலா மெயின்டனன்ஸ் பீப்பிள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, 22ஆம் தேதி எல்லா கேமராக்கும் ரிப்பேர் டேட் குடுத்துருக்காங்கன்ற மாரி பேசுறாங்க. இத கேட்டுட்டு அவங்க வந்து கேலண்டர்ல நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணது மட்டும் இல்லாம யாருக்கோ மெசேஜ் வேற போடுறாங்க. 22nd சிசிடிவிக்கு வந்து மெயின்டனன்ஸ் டேன்னு. இது என்னன்னு ஒண்ணும் புரியல. இதனால தான் எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல அவங்களுக்கு ஒரு லீட் குடுத்த மாரி இருக்குது. அடுத்து கிச்சன்ல வேணி வந்து ஐஷுவ கூப்ட்டு, வெற்றி தான் ஷிபு சார் கிட்ட போயிட்டு, "நீ பாடுற வீடியோவ காட்டியிருக்கான்ற" மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்டு ஐஷு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐஷு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு வெற்றிய பாக்க போறாங்க. வெற்றி வந்து அக்கா கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ செம்ம மழை பெய்யுதுன்னு எல்லாரும் ஓரமா நிக்கிறாங்க. கரெக்ட்டா நம்ம ஐஷு வந்து நடு தெருவுல வண்டிய நிறுத்திட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க நனையிறாங்கன்னு சொல்லிட்டு வெற்றி வெளில போறாரு. வெளில போயிட்டு ஐஷு கிட்ட பேசுறாரு. ஐஷு வந்து பலார்ன்னு எல்லார் முன்னாடியும் அவர அரைஞ்சிடுறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஐஷு கேட்குறாங்க, "என் லைஃப்லயோ, கெரியர்லயோ நீ எதுக்கு வர? நான் வராதன்னு எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன்ற" மாரி கத்துறாங்க. அப்போ வெற்றி வந்து, "நான் வரக்கூடாதுன்னு தாங்க நெனச்சேன். ஆனா ஹெல்ப் பண்ண போய் எல்லா வாட்டியும் இப்படி தப்பு பண்ணிர்றேன். மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ ஐஷு வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க, "இத்தன நாள் நான் மறைஞ்சு மறைஞ்சு பாட்டு பாடுனேன். கிச்சன் வேலையும் பண்ணேன். இப்போ 2மே இல்லாம என்ன நடு தெருவுல நிக்க வச்சுட்டல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிர்றாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு.